ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது விந்தணுக்கள் ஸ்பீடாக வேகமாக நீந்தி போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த முக்கியமான விஷயத்துக்கு நான் சொல்ல போகிற ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான, எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவில் செப்டம்பர் மாதத்துக்கான காம்போ ஆஃபர் இப்போ ஆனில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும். இதில் நாங்கள் 5 முக்கியமான பொருளுக்கு வெறும் 599 ரூபா தான் வாங்குகிறோம். அதாவது வெறும் 5 பொருள் ஜஸ்ட் 599க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட், ஏபிசி மால்ட், பயோட்டின் நட்ஸ் பவுடர், மல்டி மில்லட் மில்க் ட்ரீட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே காம்போவாக வந்துடும். அதுவும் ஜஸ்ட் 599க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க, கரெக்டாக ஓவுலேஷன் ட்ராக் பண்ணுறீங்க, கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்குது, விந்தணுக்கள் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் விந்தணுக்கள் என்னதான் மொட்டைலிட்டி நல்லா இருந்தாலும் அது நீந்தி போகிறதுக்கான அந்த சிச்சுவேஷன் அமையணும். அப்போ மட்டும்தான் அது கரெக்டான அந்த மொட்டைலிட்டியில் அது மூவ் பண்ணி போய் கருமுட்டையை அடைய முடியும். அதுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்சரை நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது ஓவுலேஷன் டைமில் வரக்கூடிய இந்த சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது பார்த்திங்கன்னா பெண்களோட பெண் உறுப்பில் இந்த கருமுட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி வழவழப்பாக ஒரு திரவம் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா எதுக்காகனா, அந்த ஓவுலேஷன் டைமில் விந்தணுக்கள் உள்ளே போகும்போது அது வேகமாக வழுக்கிக்கிட்டு உள்ளே நீந்தி போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேனல்லே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஓவுலேஷன் டைமில் இந்த மியூக்கஸே எனக்கு இருக்கிறதில்ல, எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுதா, இந்த சர்விக்கல் மியூக்கஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா விந்தணுக்கள் நீந்தி போகிறதுல பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதனால் ப்ரெக்னென்சியும் தள்ளி போகலாம். இதுக்கு நான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிப்ஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரக்கோலி க்ரீமி சூப். இந்த ப்ரக்கோலி பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது, அப்புறமா ஃபோலேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது உங்களோட எக் ஒயிட் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது கூட ஒரு 5லேருந்து 6 முந்திரியை நல்லா அரைச்சி முந்திரியை எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஒரு நல்ல ஆனியனை ஆயில் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரக்கோலி, அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முந்திரி, அப்புறமா இந்த ரோஸ்ட் பண்ண ஆனியன், இது எல்லாம், அப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லி இலைகள். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி அதை நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு குக்கரில் குக் பண்ணாலும் சரி, இல்லை பேனில் அப்படியே நீங்கள் க்ரீமியாக அப்படியே ஒரு ரொம்ப ஓவர் குக் பண்ணிடவே கூடாது. லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அது கூட பெப்பர் அண்ட் ராக் சால்ட் ஆட் பண்ணி இந்த சூப்பை நீங்கள் டெய்லியுமே காலையில் ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி ஓவுலேஷன் டைமில் எடுத்துக்கிட்டே வந்தீங்க, அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் ரொம்ப நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா முந்திரி, ஆனியன் அதை மட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரக்கோலியை லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணி வேக வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம். ஸோ உங்களோட இஷ்டத்தை பொறுத்து இருக்குது. இது சூப் மாதிரி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி அப்படியேவும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு தனியாக எடுத்து சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இளநீர். இது நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அது கண்கூடாக நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ டெய்லி ஓவுலேஷன் முடிஞ்சு, அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு இளநீர் வாங்கி குடிக்கிறது, டெய்லி கம்பல்சரி ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா
டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் ஓவலேஷன் டைமில் ரொம்ப நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. ஸோ இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் வந்து வந்துடும். இதனால் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவும் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.